ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரோசாரி ஒர்க். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போட்டிருந்தா பார்க்க போகிறோம். நான் அதுக்காக சில்க் த்ரெட்டு நார்மல் நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு லாங் த்ரெட்டு எடுத்து அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 8 or 4 த்ரெட்ஸ் வரும். அது நீங்கள் இந்த மாதிரி அந்த எட்ஜில் கொடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 8 த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதை 10, 12, 14 எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் கீழேருந்து குத்தி நீடில் மேலே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டு மட்டும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு சிக் ஆகாது. இதோ இந்த மாதிரி தெரியாது. லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கை த்ரெட்டு வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அது நார்மல் கீழே இல்லாமல் மேல் பக்கமாக வச்சு 2 சுற்றுங்க. சுற்றிட்டு எங்கே எடுத்தோமோ அங்கேயே நம்ம குத்திட்டோம்னா ஒரு கையால் த்ரெட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும் எண்டு வரைக்குமே. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சிக்கே இல்லாமல் வரும். லைட்டாக லூஸ் விட தான் அந்த ஒரு த்ரெட்டு மட்டும் தனியாக தெரியுது. இப்போ நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழேருந்து குத்தி த்ரெட்டு மேலே எடுத்துட்டு ஒரு கையில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, இன்னொரு கையில் நீடிலால் கீழ் பக்கமாக 2 சுற்றிட்டு எங்கே எடுத்தோமோ அங்கேயே நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கையில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதாவது அந்த த்ரெட்டு கீழே போகிற வரைக்குமே நீங்கள் டைட்டாக பிடிச்சாதான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சிக்கி இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட் வந்துச்சு. இப்போ இது நான் வந்து 2 சுற்றி தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம சைஸ் டிஃபர் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரு சுற்றி போடலாம், 2 சுற்றி போடலாம். அந்த மாதிரி நான் இப்போ போடுற பாருங்கள். அதே மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றுறேன். நான் ஒரே ஒரு சுற்றிட்டு அங்கேயே இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டு மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு சிக்கே இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் கரெக்டாக விழும். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீடிலால் எடுத்துட்டு இப்போ ஒரு சுற்றணுமா, இப்போ வந்து 2 வாட்டி சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அது எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். 1, 2 அதே இடத்துல குத்திட்டு த்ரெட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழேயுமே த்ரெட்டு கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, அப்போ தான் சிக்கு இல்லாமல் நம்ம கரெக்டாக வரும். அவ்வளோதான். இது 2 சுற்றினதுக்கு டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 3 சுற்றி போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அதுக்கு மேலே போக வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் போனிங்கன்னா பெருசாக தெரியும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஒரு மாதிரி பர்ஃபெக்டாகவே வராது. ஸோ அதனால் 3க்கு மேலே போக வேணாம். 1, 2, 3 அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டு மட்டும் டைட்டாக பிடிங்க. லாஸ்ட்டில் எண்டு வரும்போது எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? 3த்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் த்ரெட்டு 8 கவுண்ட் எடுத்துட்டு கீழேருந்து குத்தி நான் மேலே எடுத்துட்டேன். சேம் அதே மாதிரி 2 சுற்றிட்டு நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து கிட்டையே குத்துவோம் இல்லையா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். சேம் அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். அவ்வளோதான். நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு சேம் அதே மாதிரி 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம த்ரெட்டு வந்து குறைச்சிக்கலாம். இது வந்து நம்ம சமிக்கி வச்சுமே இப்போ நிறைய டிசைன்ஸ் போடுறோம். ஸோ அதனால் அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். சேம் அதே மாதிரியே ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். பட் அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அந்த சமிக்கியோட ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி த்ரெட்டு வந்து திரிஞ்சு வரும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கும் வராது, அந்த மாதிரி த்ரெட்டு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்புறம் 1, 2 சுற்றிட்டு சமிக்கியை எடுத்துன்னு வந்து அங்கே வைக்கிறேன். வச்சுட்டு அந்த சென்டர் ஹோலில் நம்ம அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணுறோம்.
அவ்வளோதான். ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.